வணக்கம். 40,000 கோடியில் கப்பல் கட்டும் தளம் அமைச்சர் கீர்த்தனா செய்த சம்பவம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி எம்பி பதிலடி. இந்த தூத்துக்குடி கிரீன்ஃபீல்ட் திட்டம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை டிஆர்பி ராஜா தான் கொண்டு வந்தாங்கன்னு பல விதமான விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது கனிமொழி அவர்கள் வரலாற்று சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமான மோதல் என்ன, இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு அரசு வந்ததுக்கு பிறகு பல அமைச்சர்கள் வந்து பல விஷயங்களை பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு 40,000 கோடி முதலீட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதனால எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், இதை வந்து கடந்த திமுக அரசு ஏன் கைவிடுற மாதிரி ஆகிப்போச்சு, திடீர்னு ஏன் கனிமொழி அவர்கள் இது சம்பந்தமா ஆவேசமா பேசுறாங்க, இதை பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, 40,000 கோடி முதலீடு, அதையும் தாண்டி வந்து ஒரு 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும். தூத்துக்குடி கிரீன்ஃபீல்ட் திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியம், இதனால மறைமுகமாக எவ்வளோ பேர் வேலை பார்க்க போறாங்க. ஏன்னா தூத்துக்குடியில் உங்களுக்கு தெரியும், அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேலையின்மை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம் தான். இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை பற்றி நம்ம பேசுவதற்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் என்ன பேசுறாங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே நீங்க பேசுறது எனக்கு காதில் விழுது. கனிமொழி அவர்கள் பேசுறதெல்லாம் சும்மா பேசுவாங்க சார், அவங்க ஏற்கனவே டாஸ்மார்க்கை மூடலன்னாங்க, அவங்க கட்சி ஆளுங்களே மதுபான ஆலையெல்லாம் நடத்துறாங்க, அதை பற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கடந்த காலங்களில் பாலியல் பிரச்சனை எவ்வளோ இருந்தது, அப்பெல்லாம் கனிமொழி அவர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல, இப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க. இருந்தாலும் கனிமொழி அவர்கள் ஒரு எம்பி, அவங்க பேச்சு முக்கியம். அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு தென்கொரியா போனது. இப்போ பல பேர் சொல்றாங்க அமைச்சர் கீர்த்தனா வந்து பாருங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் தாண்டி ரியலா என்ன பண்றாங்கிறதா முக்கியம், மக்களுக்கு என்ன பண்றாங்கிறதா முக்கியம். அப்ப டிஆர்பி ராஜா என்ன பண்ணாரு, கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணாங்க, இது கண்டிப்பா பேசும் பொருளாகும். கடந்த காலங்களில் டிஆர்பி ராஜா எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்தாரு, சாம்சங் நிறுவனத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் எப்படி மோசமாக நடந்து கொண்டார், அவர் என்னென்ன வார்த்தைகளை பிரயோகம் பண்ணார், இதெல்லாம் நிறைய மக்கள் மறந்துருக்கலாம். நம்ம அதை வெளிக்கொண்டு வர கடமை நமக்கு இருக்குது, வெளிக்கொண்டு வருவோம். ஒன்றும் இல்லை, கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, எங்க அப்பா தான் முதல்ல வந்து மகளிரை வந்து காவல்துறையில சேர்த்தது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கப்புறம் மகளிருக்குன்னு ஒரு தனி பிரிவை தொடங்குனது எங்க அண்ணன் ஸ்டாலின் தான், கரெக்ட். இவ்வளவு தொடங்கி உங்கள் ஆட்சியில் காவலர்களுக்கே என்ன பாதுகாப்பு இருந்ததுங்கிறத நாடறியும். உங்க மீட்டிங்ல காவலர்கள் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டார்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி எவ்வளவு கட்டுப்பாடுகள் வாபஸ் வாங்கினாங்க சார். இதான் கடந்த கால திமுக ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா, மனசாட்சி துண்டு சொல்லுங்க. ஒரு எஸ்பி ரேங்க்ல இருக்க செந்தில்குமார்னு ஒருத்தர் கூட பணி செய்யற ஒரு அம்மா போலீஸை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு இன்னைக்கு சிறையில் இருக்காரு. லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போகலாம். ஸ்கூட்டி ஒரு அம்மா ஸ்கூட்டி காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, லாஜிக்கு வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வீடியோ, அந்த காவலருடைய வீடியோ எடுத்து போய் எவ்வளோ பிரச்சனையாச்சு. அதற்கு நடுவில் ஒரு பெண் வந்து காவல் நிலையம் போகிறாங்க, காவல் நிலையம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க, அந்த வீட்டில் ஒரு காவலர் உள்ளே போயிடுறாரு, உள்ளே வச்சு லாக் பண்ணி போலீஸ்க்கு தகவல் சொல்லி இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து வேலை விஷயமா திருவண்ணாமலை தாண்டி வியாபாரம் பண்ண வராங்க. அந்த ஊர்காவல் படை வீரர்கள் 2 பேர், போலீஸ்காரங்க 2 பேர் பாலியல் பலாத்காரம் செஞ்சு பண்ணாங்களா இல்லையா, உள்ள இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்ததா இல்லையா. காவலர்கள்ங்கிறீங்க, பல்லு பிடுங்கின பல்வீர் சிங்கை பதவியில் வச்சவங்க தான் நீங்க. கள்ளச்சாராய மரணம் நடந்த போதும் அந்த அதிகாரிகளை பாதுகாத்து தானே உங்க அரசு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாமா வரும்போது தான் அந்த பிங்க் நிறம் பெண்கள் பாதுகாப்பு வண்டி பண்ணாங்க, மகளிர் காவல் நிலையங்கள் அமைச்சாங்க. மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், பேருந்து நிலையத்தில் வந்து அவங்க மகளிருக்கு வந்து பால் கொடுக்க தனி அறை, இப்படி பல விஷயங்கள் பண்ணாங்க. எல்லாரும் தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ உங்க அப்பா உங்க அண்ணனும் பங்களிப்பு பண்ற மாதிரி நீங்க பேசியதை தவிர அதுவும் உங்க ஆட்சியில தான் கடுமையான குற்றங்கள் நடந்தது. இன்னொரு பக்கம் வந்து கீர்த்தனா அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த ஹெச்டி ஹுண்டாய் அந்த கம்பெனியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தென்கொரியாவுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த உல்சான் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் தளத்தை பார்வையிட்டு அவங்க பேசி இன்னைக்கு வந்து 40,000 கோடி முதலீட்டில் வந்து இன்னைக்கு வந்து கப்பல் அமைக்கும் தொழிற்சாலை வருது அப்படின்னு சொன்ன உடனே உடன்பிறப்புகளும் நிலையத்தாளர்களும் உங்களுக்கு தெரியுமா, இது ஏற்கனவே மதுரையில் வந்து தொழில்துறை மாநாடு நடந்தது, அங்கேயே இது முடிவானதுங்கிறாங்க. சரி, தொழில்துறை முடிவானது அல்ல, அது ஏன் இன்னும் அதுக்கப்புறம் டெவலப் ஆகல, எங்க தடங்கள் ஆச்சு, யார தடங்கள் அதை பண்ணது. கடந்த கால தொழில்துறையில் போய் நீங்கள் வந்து செக்ரட்டரியேட் போனால் அங்கே ஒரு சிங்கப்பூர் மீடியேட்டர் உட்காந்துக்கிட்டு நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி தரேன், எனக்கு ஒரு கட்டிங் கொடுங்க அப்படின்னு வாங்கி, அதாவது கப்பல் கட்டும் தளத்துக்கு வந்து மினிஸ்டரோட பேசுறதுக்கு ஒரு கட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் போடும்போது ஒரு கட்டிங் தரணும்,
அதுக்கப்புறம் இங்கே அந்த பொருளை இறக்கும் போது ஒரு கட்டிங் தரணும், ஏற்றும் போது ஒரு கட்டிங் தரணும், அங்கே வேலை பார்க்குறவங்க சேர்த்து விட்றாங்களோ அதில் ஒரு கட்டிங் தரணும். இதானே கடந்த காலங்களில் இருந்தது. இந்த கட்டிங்னு நீங்கள் சொல்கிறதுனால தானே எந்த தொழிற்சாலையும் இங்கே வரல. லூலு மால் வருதுன்னு நீங்கள் எங்கே லூலு மால் வந்தது? பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது? வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குது நாட்டில், தமிழ்நாட்டில்? அப்போ நீங்கள் கடந்த காலங்களில் டிஆர்பி ராஜா என்ன பண்ணார்? அவர்கிட்ட ஐடி அவர்கிட்ட தான் இருக்குது, திமுக ஐடிவிங். அதை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வரை பற்றியும் எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களை ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்து வீடியோ போட்டுட்டு இருந்தார். அதுதான் டிஆர்பி ராஜாவுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. எனக்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் இதான் பாருங்கள், வெள்ளை பேப்பரை காட்டி இதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிற உலகமாக புத்திசாலி. அவங்க அப்பா ஒரு பெரிய புத்திசாலி. உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா பேசுனது. தெற்கத்திக்காரன்னா அறுவார் எடுத்தால் ரெண்டு பேரை வெட்டணும்பா, ஏன் பயந்துட்டியா அப்படின்னு ஒரு எம்எல்ஏவை பார்த்து கேட்குறாரு. இவரெல்லாம் பகுத்தறிவு பகலவன், இவருக்கெல்லாம் பேர். இவர் ஒரு 4 தடவை எம்பியாக இருந்திருக்காரு, 3 தடவை அமைச்சராக இருந்திருக்காரு. இந்தியா இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்தால் இந்தியாவை பாருங்கள். தமிழ்நாட்டில் இவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. வாரிசு அரசியலுக்கு இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இவங்க அப்பாவே டிஆர் பாரு ஒரு பெரிய கப்பல், 2 கப்பல் வச்சுருக்காரு. அந்த கப்பல் எப்படி வாங்கினாருன்னா டிஆர்பி ராஜான்னு ஒருத்தட்ட கடன் வாங்கி வாங்கினா அப்படின்னு அண்ணாமலை குறுக்கு கேள்வி சைதாப்பேட்டையில் கேட்கும்போது சொல்கிறாரு. ஏங்க டிஆர்பி ராஜா உங்கள் பையன் தான் சொன்னதுக்கு அப்படியா என் பையன் தெரியாதுங்கிறாரு. இதெல்லாம் நம்ம டிஆர் பாலு சொன்ன முத்தான வரிகள் எங்கள் சைதாப்பேட்டை கோர்ட்டில். மறக்க முடியுமா? இப்போ கீர்த்தனா அவர்கள் செஞ்ச அந்த சாதனையை பாராட்ட மனம் இல்லை என்றால் அமைதியாக விட்டுடுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், 30 வயசு அவங்க ரீல்ஸ் போடுறாங்க சார், அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் இப்போ பர்சனல் விடுங்க சார். அவங்க மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் சொத்தை ஆட்டையை போட்டாங்களா, இதான் முக்கியம். அப்போ இன்னைக்கு போயிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, பாருங்க கப்பல் கட்டும் தொழில் வந்திருக்குது, தூத்துக்குடி கிரீன்ஃபீல்டு இந்த திட்டத்தின் வாயிலாக பல பேர் பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாராட்டத்தக்க நடவடிக்கை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முதலீடுகள் ஈர்க்க வேண்டுங்கிறது தான் வெகுஜன மக்களுடைய எண்ணம். யார் சார் தமிழ்நாட்டில் எந்த மினிஸ்டரும் நல்லா வேலை பார்த்து நிறையா முதலீடுகள் ஈர்த்து நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்தால் தமிழ்நாடு அவங்களை பாராட்டும். நம்பாளு தானே சார் எல்லாம். வயசில் என்ன சார் இருக்குது? சின்ன வயசில் தான் ராஜீவ் காந்தி அவர்கள் வரும்போது எல்லாரும் திட்டினாங்க, இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு. அவர் காலத்தில் தான் பஞ்சாயத்து ராஜிலேருந்து கம்ப்யூட்டர் புரட்சியிலேருந்து நிறையா நடைபெற்றது. வயது ஒரு முக்கியம் இல்லை. 90 வயசுல இருந்துக்கிட்டு வேலையே பார்க்காம துரைமுருகனுக்கு 87 வயசு, இன்னும் எலெக்ஷனில் தான் நிற்கிறாரு. தொகுதிக்கு கடந்த எம்எல்ஏ ஆனதுலேருந்து அமைச்சர் ஆனதுலேருந்து தொகுதிக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா மக்களே சிரிப்பாங்க. இப்போ புதுசாக வந்தவங்க செய்யட்டும். அப்போ இந்த கப்பல் கட்டும் தொழில் அப்படிங்கிறது யாரால் வந்ததுங்கிற ஒரு பெரிய பட்டிமன்றமே இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அதிமுக தான் சொன்னாங்க, பாருங்க திமுக வந்து நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணோம், எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்ட்டு. இப்பவும் சொல்கிறோம், உங்கள் காலத்தில் பண்ணல, இல்லை அவங்க தானே பண்ணியிருக்காங்க. இது பாராட்டத்தக்க முயற்சி. அப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம தமிழகத்துக்கு வர வேண்டிய பல தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு போகுதுன்னு. நல்லா யோசனை பண்ணுங்க. தடால போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல முதலீடுகள் அங்கே தான் இருக்குது. அது உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது. நல்லா இன்னும் சொல்ல போனால் டாடா கம்பெனி இங்கே வந்து இடம் வாங்குறாங்க 2000 கோடிக்கு. இங்கே இருக்கக்கூடிய அமைஞ்சிக்கரையில் இருக்கக்கூடிய, சென்னையில் அமைஞ்சிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சார் பதிவாளர், இந்த கைட்லைன் வேல்யூ நான் கம்மி பண்ணி தரேன், எனக்கு ஒரு கட்டிங் கொடுங்கன்னு கேட்டு டாடா குழுமம், பெரிய குழுமம், பிஜேபி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் மூர்த்தி கிட்ட லைனுக்கு வந்து, ஏன்னா இதில் அமைச்சருக்கும் மாண்புமிகும் ஒரு கட்டிங் இருக்குது, அந்த சார் பதிவாளரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இது மட்டும் நடந்திருந்தால் பெரிய அளவுக்கு கட்டிங் போயிருக்கும். அப்போ டாடா குழுமத்திலேயே கட்டிங் கேட்ட அரசு தான் போன அரசு. அதனால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தெரியும். அதான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து யாரை பார்த்துட்டு போனாங்க, உங்கள் மருமகன் வந்து பார்த்துட்டு போனாங்கிறது ஊருக்கே தெரியும். அதானியுடைய பையன் வந்து யாரை பார்த்தாருங்கிறது தெரியும். அதனால் கட்டிங் வாங்கினது இவர்கள் காலம். இவர்களை போல் எல்லோரும் நினைக்கிறார்கள். இப்போவும் சொல்கிறோம், இந்த கப்பல் கட்டும் தொழில் வந்தது மகிழ்ச்சி. நான் வந்தேன் நீ வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டி போட்டுருந்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏப்பா அவங்க முதலீடுகள் ஈர்த்துட்டு வந்துட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? தென்கொரியாவுக்கு ஏன் போனாங்கன்னே தெரில, சும்மா ரீல்ஸ் போட போகிறாங்க, இதெல்லாம் சொன்னீங்க. முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்காரு, மகிழ்ச்சி. இந்த விஷயம் தொடர வேண்டும். பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான், இன்றைக்கி வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற சொல்லுக்கேற்ற பல முதலீடுகள் வர வேண்டும். இவங்க வந்து ஜெர்மன் போகிறேன், அதுக்கப்புறம் துபாய் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், பல நாடுகளுக்கு வந்து சொந்த சுற்றுலா போனவர் முன்னாள் சிஎம். அதான் மக்கள் கொந்தளிச்சாங்க. ஒரு விஷயத்தையும் உருப்படியாக பண்ணல. எக்ஸசைஸ் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறது வீடியோ மட்டும்தான் போட்டாங்க. இந்த சிஎம் அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமான சிஎம் தான். வெகுஜன மக்கள் இவர்களை நம்புகிறார்கள்னு என்னுடைய பேச்சில் மாற்றம் இல்லை. மாறுபட்ட கருத்தினால உங்கள் தகவலை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.